சோஃபியா, சோஃபியா, செல்சியா, ஐயோ எங்க போனாங்க எல்லாரும்? காணுமே. சரி போய் கூட்டிட்டு வருவோம். ஆமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எங்க இருக்காங்க எல்லாரும்? ஹார்சி எங்க? ஹார்சி? ஹார்சி? ஆமா, ஹார்சி எங்க? எங்களையோ இப்பதான் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் ஹார்சியே காணோம். அப்பா, உங்களை கூட்டின்னு வரதுக்குள்ள எனக்கு மூச்சே வாங்கிடுச்சு. ஆமா ஹார்சி, எதுக்கு எங்களை கூப்பிட்ட? அப்புறம் கழுத்துல என்ன இருக்கு? என்னமோ ரவுண்டா? இருங்க சொல்றேன். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? என்னது இது? சாதாரண டேப்பு. இது ஒன்றும் சாதாரண டேப்பு கிடையாது, நானோ டேப். ஓ, அந்த டேப்பா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த பால் கூட செய்வாங்களே. ஆமா, அதே டேப்பு தான். இதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாமா? ஹே, எனக்கு தெரியும்பா. இது வச்சு டிஃபரெண்டான டைப்ஸ், டிஃபரெண்டான மெத்தட் கூட எனக்கு நிறைய தெரியும். எனக்கும் தெரியும், எனக்கு கூட தெரியும். வாங்க நம்ம இத வச்சு விளையாடலாம், ஜாலியா இருக்கும். சரி, இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ். ஓகே? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் ப்ளீஸ். ஓகே ரெடி. நீயே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணு. சரி ஓகே, வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இருங்க, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன். இன்னும் என்ன திங்ஸ் இருக்கு? ஆமா, இந்த நானோ டேப் பால் பண்றதுக்கு நிறைய திங்ஸ்லாம் தேவைப்படும். அதனால தான் போய் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சம்கீஸ் இருக்கு, இங்க கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கிளிட்டர்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ், அது பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான சம்கீஸ் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி ரெட் சம்கீஸ். ஹே ஹார்சி, சூப்பர். அதுக்கப்புறம் நான் கூகுளி ஐஸ் கூட வாங்கி வச்சிருக்கேன். இதை பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓரமா வச்சுட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கே ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. சோ முதல்ல நானோ டேப் என்ன பண்ணனும்னா, எனக்கு இது பண்ணவே தெரியாதுப்பா. இல்ல ஜாஸ்மின், நான் உனக்கு சொல்லி தரேன். அப்புறம் நீயே நெக்ஸ்ட் வந்து பண்ணு. ஓகே ரெடி. சோ இந்த நானோ டேப்ல இருந்து ஒரு குட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வேணா அந்த கலர்ஃபுல்லான கூகுளி ஐஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்றேன். சோ இத மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா மடக்கிக்கணும். ஒரு சைடு அந்த ஹோல்ல வந்து நம்ம ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பலூன் பம்ப் பண்ணுறதுக்காக மிஷின் இருக்கும்ல, அது கூட நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க சைட்லாம் ஏர் போகாத மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து டபுள் சைட் டேப் மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊதணும். ஏன்னா நம்மளுக்கு ஊதவே வராது. இப்போ நம்ம ஸ்ட்ரா வச்சு ஊதணும். ஹே, சோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கியூட்டான அந்த நானோ டேப் பால் ரெடி. பாத்தீங்களா, பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா பார்க்கவே புசு புசுன்னு இருக்கு. இது ரொம்ப பிரஸ் பண்ணா கண்டிப்பா உடையும். சும்மா நம்ம லைட்டா தான் பிரஸ் பண்ணணும். ஓகே, நான் பாத்தீங்கன்னா ஒரு புது மெத்தட் ட்ரை பண்ண போறேன். இவ்வளோலாம் எடுக்காதப்பா, அப்புறம் சீக்கிரம் காலி ஆயிடும். அப்புறம் எல்லாராலையும் பண்ணவே முடியாது. இல்ல ரெடி, நான் இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் நிறைய தான் எடுக்கணும். ச்சே, இது என்ன இவ்வளோ ஸ்டிக்கியா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா எந்த கலர் எந்த சம்கியும் ஆட் பண்ணல. நான் வந்து பிளைனா வந்து பண்ண போறேன். ஜஸ்ட் நான் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்றேன். ஹே ஜாஸ்மின், எதை கலர் போடு பாப்பது, பார்க்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இல்ல வேணாம் வேணாம், நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராவை வந்து உள்ள ஃபிட் பண்ணணும். ஸோ ஸ்டிக்கர் வந்து முதல்ல பிரிச்சுக்கலாம், அப்பதான் வந்து நம்மளுக்கு ஊத வரும். இதுல என்ன அப்படி டிஃபரெண்டா இருக்கு? இதுக்கு முன்னாடி ரெட்டி செஞ்ச மாதிரி தான் செஞ்சிருக்க. இருங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ஐஸ் நோஸ்லாம் வைக்க போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து கிளே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பிங்க் கலர் கிளே. இதுல ஒட்டவே மாட்டிக்குது. அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது டிக்கா வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சோ பாத்தீங்களா, ஒரு சூப்பரா நான் வந்து டிஃபரெண்டா பண்ணிருக்கேன். ஐஸ் நோஸ்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. Thank you. எனக்கு ஆசையா இருக்குப்பா. நம்ம இதுக்குள்ள பீடு வைக்கலாம், செம்மையா இருக்கும் பார்க்கவே. சரி பாத்தீங்கன்னா இந்த நானோ டேப் வந்து கொஞ்சம் பெருசா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ள அந்த ஒயிட் கலர் பீட் வந்து வச்சு பார்க்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, செம்ம ஸ்டிக்கியாக கூட வந்திருக்கு. அப்படி கையெல்லாம் வந்து ஒட்டுது, நிற்கவே இல்லை கையில். ஸோ அந்த பெரிய பீட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. நான் வந்து குட்டி பீட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நானோ டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பீட் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஏர் வந்து உள்ளே போகாத மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அந்த அவுட்டராக வந்து ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஊதலாம். பால் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த உள்ள இருக்க பீட் வந்து ஷேக் ஆகும் பார்த்தேன். பட் உள்ள வந்து அந்த டேப் இருக்கிறதுனால ஸ்டிக்கினஸ்ல வந்து அந்த பீட் வந்து அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. ஸோ இந்த நேட்டிவ் பால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வந்திருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இது ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு, ஈஸியாலாம் வரவே வராது. ஆனால் இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனால ஒரு டாய் மாதிரி நம்ம வச்சு ஜாலியாக விளையாடலாம். ஆனால் இது ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ வந்து இது ரொம்ப நேரம் தான் நிற்க மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் தான் நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் அதுவே தானாக வந்து காற்று போய் ரொம்ப குட்டி ஆகிடுது. ஸோ இது முன்னாடி பண்ணது நம்ம இந்த சைஸ் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி ஆகிடுச்சுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரவே இல்லை. ஸோ டைம் போக தான் நான் அது கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணணும்னு. ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருக்க பண்ணுறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எம்மி மினியேச்சர் தனிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வில் see you in the next video. Bye friends.